தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் 2 சிலபஸ். தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 இருக்கக்கூடிய சிலபஸில் நம்ம யூனிட் 5 என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் அண்ட் க்ரியேட்டிவிட்டி. இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ஒரு நுண்ணிய திறன் அப்படின்னு எடுத்துக்கலாம். மாணவர்களுக்கு பல்வேறு விதமான திறன்கள் இருக்கும். சில மாணவர்களுக்கு மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும், சில மாணவர்களுக்கு கைனஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ் இருக்கும், சில மாணவர்களுக்கு ஏஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ் இருக்கும், சில மாணவர்களுக்கு பார்த்தோன்னா சோஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும், சில மாணவர்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். அப்போது அந்த நுண்ணிய திறன் இருக்குது பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு அடுத்த ஒரு சாப்டர். இந்த 2 சாப்டரும் சேர்த்து தான். அதனால் ஆசிரியர்களே, குழந்தைகளுக்கு நுண்ணறிவு என்பது எந்த சிந்தனையின் அடிப்படையில் பிறக்கிறது அப்படின்னாக்கா குவி சிந்தனை அப்படின்னு நம்ம சொல்லும்போது கன்வர்ஜென்ட் திங்கிங். எந்த மாணவர்களுக்கெல்லாம் இந்த வகையான சிந்தனை இருக்கிறதோ கன்வர்ஜென்ட் திங்கிங், அந்த மாணவர்கள் நுண்ணறிவு படைத்த மாணவர்களாக இருக்க வாய்ப்பு. தென் கிரியேட்டிவிட்டி எந்த சிந்தனை அப்படின்னு ஆராய்ச்சி செய்யும்போது இது டைவர்ஜென்ட் திங்கிங், விரிச்சிந்தனை உடைய மாணவர்கள் ஆக்கத்திறன் படைத்த மாணவர்களாக இருக்க வாய்ப்பு. அப்போ கிரியேட்டிவிட்டினா கிரியேட்ஸ் நியூ திங்ஸ் ஆர் நாவல்ட்டி ஆர் கிரியேட்ஸ் தாட்டு ஆர் கிரியேட்ஸ் சம் கைண்ட்ஸ் ஆஃப் த இன்வென்ட்ரிஸ். அப்போ எதெல்லாம் புதிய கண்டுபிடிப்புகளாக இருக்கிறதோ அது எல்லாத்தையுமே கிரியேட்டிவிட்டி. இப்போ சமையலில் ஒரு புதுவிதமான ஒரு சமையல் செய்கிறாங்கன்னா அதுவும் ஒன் ஆஃப் த கிரியேட்டிவிட்டி தான். இல்லை ஓவியம் அப்படின்னா அதில் ஒரு புதுமை இருக்குது அப்படின்னா அது கட்டாயம் ஆக்கத்திறன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் இந்த யூனிட் 5ல் இன்டெலிஜென்ஸ் ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டெலிஜென்ஸு மீனிங், டெஃபினிஷன் அண்டு டைப்ஸ். நுண்ணறிவின் பொருள், அடுத்து வரையறை மற்றும் வகைகள். அப்போ பொதுவாக நம்ம நுண்ணறிவின் வகைகள் அப்படின்னு சொல்லும்போது 3ஆக பிரித்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம், கருத்தியல் நுண்ணறிவு அப்படின்னு, மெக்கானிக்கல் இன்டெலிஜென்ஸ் பொறியியல் நுண்ணறிவு அப்படின்னு படிச்சிருப்போம், சோஷியல் இன்டெலிஜென்ஸ் சமூக நுண்ணறிவுன்னு பொதுவாக 3 வகையாக வகைப்படுத்துகிறோன்னு தாண்டேக் வகைப்படுத்தியிருப்பார். அதனால் சிலபஸ் ஃபஸ்ட்டே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டெலிஜென்ஸு, மீனிங், டெஃபினிஷன் அண்டு டைப்ஸ். அது நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவு பற்றிய கோட்பாடுகள் கொடுத்துருக்கு. அப்போ கோட்பாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 ஃபேக்டர். முதல்ல பாருங்கள் 2 ஃபேக்டர் தியரி யார் அப்படின்னா ஸ்பியர்மேன் அப்படின்றவர் தான் இரு காரணி கோட்பாட்டை குறிப்பிட்டார். இரு காரணி கோட்பாடு, ஒன்று பொது காரணி, இன்னொன்று சிறப்பு காரணி நுண்ணறிவை நிர்ணயிக்கிறது என்று குறிப்பிடப்பட்டது. அதனால் இங்கே 2 ஃபேக்டர் தியரி அப்படின்னா யாருன்னு தெரியும். அடுத்தது குழு காரணி கோட்பாட்டை குறிப்பிட்டது யாருன்னா தர்ஸ்டன். இங்கே இருக்கு பாருங்கள், தர்ஸ்டன், அமெரிக்க நாட்டை சார்ந்த தர்ஸ்டன். ஏற்கனவே நம்ம ஸ்பியர்மேன் சொன்னோமில்ல, இங்கிலாந்து நாட்டை சார்ந்த ஸ்பியர்மேன் தான் இரு காரணி கோட்பாடு. அடுத்து குழு காரணி கோட்பாடு, குரூப் ஃபேக்டர் தியரி யாருன்னா தர்ஸ்டன். அடுத்ததாக தாண்டேக், மல்டி ஃபேக்டர் தியரி தாண்டேக், பல காரணி கோட்பாட்டை சொன்னது யாருன்னா தாண்டேக்.
தாண்டைக் தாண்டைக்கு நீங்கள் பார்க்கும்போது கற்றல் கோட்பாட்டில் முயன்று தவறி கற்றல் கோட்பாட்டை சொல்லியிருப்பார். அதுக்கடுத்து கற்றல் மாற்ற கோட்பாட்டில் ஒத்தக்கூறு கோட்பாட்டை குறிப்பிட்டிருப்பார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நுண்ணறிவின் வகையை குறிப்பிட்டிருக்கிறாரு. அதுக்கடுத்து கற்றலில் வளைகோடை குறிப்பிட்டிருப்பார். அதுக்கடுத்து நுண்ணறிவு பற்றிய கோட்பாடில் பலகாரணி நுண்ணறிவு கோட்பாட்டை குறிப்பிட்டது யாருன்னா தாண்டைக். அதனால் அவருடைய 5 ஏரியாஸ், அதனால தான் பெரும்பாலான டெட்டு பிஜிடிஆர்பியில் தாண்டைக்கிட்ட இருந்து கம்பல்சரி கொஷின் வர்றதுக்கான ரீசன் அதுதான். ஒரு இடம் மிஸ் பண்ணிட்டாங்கனாலும் இன்னொரு இடத்துல அவரை சார்ந்து வினாக்கள் அமைச்சிடுறாங்க. அப்போ தாண்டைக்கு மல்டி ஃபேக்டர். அடுத்து பாருங்கள், ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்ட் கட்டமைப்பு நுண்ணறிவு கோட்பாடு அல்லது முப்பரிமாண நுண்ணறிவு கோட்பாடு அப்படின்னு படிச்சிருப்போம். யாரு சார்னா கில்ஃபோர்டு அமெரிக்க நாட்டை சார்ந்த கில்ஃபோர்டு என்பவர் 180 திறன்கள் இருக்கிறது. இந்த 180 திறன்கள் தான் மாணவர்களின் நுண்ணறிவை நிர்ணயிக்கிறது அப்படின்றத கண்டறிந்தார். அதனால் கில்ஃபோர்டு ஸ்ட்ரக்சரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு கார்ட்னருடைய மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். மல்டி ஃபேக்டர் கிடையாது, இது மல்டிபிள். அப்போ பல வகையான நுண்ணறிவு கோட்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யாரை நம்ம குறிப்பிடுறோம்னா கார்ட்னர். இவரும் அமெரிக்க நாட்டு உளவியல் ஆய்வாளர். கார்ட்னர் என்பவர் பல வகையான நுண்ணறிவு கோட்பாட்டை குறிப்பிட்டார். அப்போ ஆசிரியர்களே, இங்கே இரு காரணி கோட்பாடு ஸ்பியர்மேன், குழு காரணி கோட்பாடு தர்ஸ்டன், பல காரணி கோட்பாடு தாண்டேக், கட்டமைப்பியல் நுண்ணறிவு கோட்பாடு கில்ஃபோர்டு, பல வகையான நுண்ணறிவு கோட்பாடு கார்ட்னர். கட்டாயம் ஒவ்வொருத்தருக்கிட்டேருந்தும் ஒரு வினா கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் இவர்களை எல்லாரையும் சேர்த்து ஒரு 2 வினாக்கள் கேட்கலாம். அப்போது இது நுண்ணறிவு என்ற பகுதியிலிருந்து கட்டாயம் கேட்கக்கூடிய வினா. அதற்கு அடுத்து பாருங்களேன், இன்டெலிஜென்ட் கொஷின் ஐக்கு நுண்ணறிவு ஈவு அப்படின்னு படிச்சிருப்போம். நுண்ணறிவு ஈவில் முதல்ல நுண்ணறிவு ஈவில் MA/CA × 100 இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் குழந்தைகளுடைய ஐக்குவை கண்டுபிடிப்போம். இதில் மனவயதை குறிப்பிட்டது யார் சார் அப்படின்னா ஐக்கு MA/CA × 100. இதுதான் நுண்ணறிவு ஈவு. மாணவர்களுடைய நுண்ணறிவு கண்டுபிடிக்க பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா. இதில் MAவை பற்றி குறிப்பிட்டது யாருன்னா நுண்ணறிவின் தந்தையான ஆல்பர்ட் பீனி. நுண்ணறிவியன் தந்தை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆல்பர்ட் பீனே தான் மனவயதை கண்டறிந்தார். அப்போ மனவயது என்பது ஒவ்வொருவருடைய கால வயது இருக்கப்படும் போது அந்த கால வயதிற்குள்ளே இருக்கக்கூடிய திறன்களை பெற்றிருப்பாங்க, அது மனவயது. அந்த திறன்களிலிருந்து சற்று உயர்ந்து காணப்பட்டதா அவர்களுக்கு உயர்ந்த மனவயது அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். அடுத்து அசஸ்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவு அளவீட்டு முறைகள். அப்போ நுண்ணறிவு அளவீட்டு முறைகள் அப்படின்னு நம்ம பார்க்கப்படும் போது தனிநபருக்கான இண்டிவிஜுவல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்குது. அதுக்கடுத்து குரூப் அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்குது. தனிநபருக்கான நுண்ணறிவு சோதனை, குழுக்கான நுண்ணறிவு சோதனை. அதுலேயும் என்ன பண்ணுவாங்கன்னா வெர்பல் நான் வெர்பல் மொழி கற்றவர்களுக்கு சோதனையும் மொழி அறியாதவர்களுக்கான சோதனையும் பின்பற்றப்படுகிறது. கட்டாயம் அசஸ்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸில் கட்டாய வினா கேட்பாங்க சார். இப்போ இதுவரை யூனிட் 5ல் இன்டெலிஜென்ஸில் இதுதான் சாப்டர். அப்போ நுண்ணறிவுனா என்ன, நுண்ணறிவின் பொருள், நுண்ணறிவு பற்றிய வரையறை, நுண்ணறிவு பற்றிய வகைகள். அதுக்கடுத்தது நுண்ணறிவு பற்றிய கோட்பாடில் இருகாரணி கோட்பாடு, குழு காரணி கோட்பாடு, பல காரணி கோட்பாடு, கட்டமைப்பு நுண்ணறிவு கோட்பாடு, பல வகையான நுண்ணறிவு கோட்பாடு. அதுக்கடுத்து நுண்ணறிவு ஈவு 120. ஒரு மாணவனுக்கு 120க்கு மேலே ஐக்கு இருந்ததுன்னா அந்த மாணவனை நம்ம கிஃப்டட் சில்ட்ரன் இல்லை மீத்திறன் மிக்க மாணவன் என்று அழைக்கிறோம். ஒரு குழந்தைய 0லேருந்து 25 தான் சார் இருக்கிறான் அப்படின்னா அந்த குழந்தைய இடியட் அப்படின்னு சொல்லுவாங்க.
முட்டாள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை. அப்போ நுண்ணறிவு ஈவை வைத்து தான் மாணவருடைய நுண்ணறிவு அளவீடு நிகழ்வுகள் இருக்கிறது அப்படின்னு இதுவரை நமக்கு சாப்டர் கொடுத்துருக்கு. அடுத்து கிரியேட்டிவிட்டின்னா என்ன அப்படின்னு ஒரு கான்செப்ட். அப்போ கிரியேட்டிவிட்டின்ற ஒரு கான்செப்ட் என்ன சார்னாக்கா, இன்றைய தலைமுறைக்கு நுண்ணறிவு வேணுமா ஆக்கத்திறன் வேணுமான்னு ஒரு டிபேட்ஸ் வச்சோம்னா கட்டாயம் குழந்தைகளுக்கு ஆக்கத்திறன் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை. அதுதான் இதனுடைய உயர்ந்த ஒரு கான்செப்டாக நம்ம பார்க்குறோம். அடுத்து இந்த கிரியேட்டிவிட்டியை நிர்ணயிக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ், காரணிகள்லாம் என்னவா இருக்குது, என்னென்ன காரணிகள் இருக்குது அப்படின்னா, மரபு காரணிகள் ஒரு காரணமாக இருக்கலாம். அதுக்கடுத்து சூழ்நிலை ஒரு காரணமாக இருக்கலாம். அப்போ சூழ்நிலை என்பது சமூகம் இல்லை. நம்ம எந்த சூழ்நிலையில் வளர்கிறோமோ அதன் அடிப்படையில் நுண்ணறிவு இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், மருத்துவராக இருப்பவருடைய குழந்தை மருத்துவர்களாகவே ஆகிறாங்க இல்லை. லாயராக இருக்கக்கூடிய குழந்தைங்க லாயராக மாறுறாங்க. அப்போ இதெல்லாம் எதை ஆஸ்பெக்டில் இருக்குது? பொலிட்டீஷியனாக இருக்கிறாங்க, அவங்களுடைய வம்சாவளிகள் பொலிட்டீஷியனாக மாறுறாங்க. அப்போது ஒன்று மரபாக இருக்கலாம் அல்லது சூழ்நிலை. எம்எல்ஏவாக இருக்கிறாரு அப்படின்னா அவர் குழந்தை அழகாக அரசியலில் ஈடுபடுறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. அதுதான். அப்போ அதனால் ஆசிரியர்களே இது காரணி. அடுத்து ப்ராசஸ் கொடுத்துருக்கு. நுண்ணறிவு ஆக்கத்திறன் என்ன செயல்முறையில் நடக்கிறது அப்படின்னு தேடும்போது எங்கெல்லாம் பிரச்சனைகள் உருவாக்கி தரப்படுகிறதோ அந்த இடம் செயல்கள் என்ன பண்ணோம்னா ஆக்கத்திறனை உருவாக்கி தரும் இல்லை. எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா கண்டுபிடிப்புகளே நிகழ்ந்திருக்காது அப்படின்றது தான். அதற்கடுத்து இதில் ப்ராசஸ் அண்டு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கொடுத்துருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார் த ஃபோஸ்டரிங் கிரியேட்டிவிட்டி, குழந்தைகளுக்கான ஆக்கத்திறன் உயர்த்துவதற்கு வழிமுறைகள். குழந்தைகளுக்கு ஆக்கத்திறனை உருவாக்கணும்னா எக்ஸாம்பிள் டீச்சிங் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லும்போது குழந்தைக்கு பிரெயின் ஸ்ட்ரோமிங் என்ற மெத்தடாலஜி ஆக்கத்திறன் படைத்த மாணவனாக உருவாக்குவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி கலை திட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா செறிவூட்டப்பட்ட கலை திட்டம்னு சொல்லுவோம், என்ரிச்மெண்ட்டு கரிக்குலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணும்போது அதுக்கடுத்து குழந்தைக்கு ப்ரமோஷன் தரலாம். ஒரு குழந்தை 8ஆம் வகுப்பில் கிஃப்டடாக தெரிஞ்சதுன்னா அந்த குழந்தைய நேரடியாக 10ஆம் வகுப்பில் சேர்த்து கொள்ளலாம், ப்ரமோஷன் கொடுக்கறது. அப்போது ஆசிரியர்களே இந்த குழந்தைகளும் தனி கவனம் செலுத்தி, யார் இந்த கிரியேட்டிவிட்டி குழந்தை இருப்பாங்கள்ல, இவங்களுக்கு தனி கவனம் செலுத்தி தனி பள்ளி ஆரம்பிக்கலாம். இருக்கானா இருக்குது. நம்ம இந்தியாவில் ஜவஹர் நவோதயா வித்யாலயா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு மாவட்டத்தின் தலைநகரில் கிராமப்புற மீத்திறன்மிக்க மாணவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட பள்ளி நவோதயா பள்ளி இல்லை, நவோதயா. இந்த நவோதயா பள்ளி மத்திய அரசாங்கம் நிர்ணயிக்கக்கூடிய பள்ளி. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை இந்த பள்ளி. காரணம் என்னென்னா, நம்ம இருமொழி கொள்கை. எந்த மாநிலம்லாம் மும்மொழி கொள்கை பின்பற்றுகிறதோ அந்த மாநிலத்திலாம் நவோதயா பள்ளி இயங்குகிறது. ஆனாலும் இந்த குறையை சரி செய்வதற்காக நம்ம தமிழ்நாடு அரசு எலைட் ஸ்கூல் அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டத்தின் தலைநகர்லையும் எலைட் ஸ்கூல்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மீத்திறன்மிக்க மாணவர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி ரெசிடென்ஷியல் ஸ்கூல் உறைவிட பள்ளியாக தற்பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடத்தப்படுகிறது. அதனால் ஆசிரியர்களை இந்த இடத்துல கட்டாயம் இன்டெலிஜென்ஸில் மினிமம் 3 கொஸ்டின்ஸும் க்ரியேட்டிவிட்டியில் மினிமம் 2 கொஸ்டின்ஸும், அப்போ இந்த யூனிட்டில் மினிமம் 5 கொஸ்டின்ஸு வரலாம் இல்லை, மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அதிகரிக்கலாம். அதனால் இதில் கட்டாயம் சிலபஸ் படி நம்ம பார்க்கப்படும் போது இன்டெலிஜென்ஸில் இருந்தும் தென் க்ரியேட்டிவிட்டியிலேருந்தும், இந்த க்ரியேட்டிவிட்டியில் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன சார்னாக்கா லைக்கு ப்ரெப்பரேஷன் அப்படின்னு படிச்சிருப்போம். ப்ரெப்பரேஷன் அப்படின்னா தயார் நிலை என்பது தான் முதல் செயல். செகண்ட் பார்த்திங்கன்னா இன்குபேஷன்னா உள் வளர்ச்சி. தென் மூன்றாவது இல்லுமினேஷன், உள்ளொளி தோன்றுதல். தென் நான்காவதாக வெரிஃபிகேஷன் அப்படின்னு 4 படிநிலைகள் இருக்குது சார். ஒன்று நம்ம தயார் நிலை அப்படின்றோம். இந்த தயார் நிலை தான் ப்ரெப்பரேஷன்னு சொன்னோம். அதுக்கடுத்தது உள் வளர்ச்சியை தான் நம்ம இன்குபேஷன். மூன்றாவதாக உள்ளொளி தோன்றுதல், இதை இல்லுமினேஷன் அப்படின்னு பார்த்தோம். நான்காவதாக சரிபார்த்தல்,
சரிபார்த்தல். இந்த சரிபார்த்தலை தான் நம்ம வெரிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம். இந்த 4 படிநிலையை குறிப்பிட்டது யாருன்னா கிரகம் வேலஸ். கிரகம் வேலஸ் என்ற சைக்காலஜிஸ்ட். கிரகம் வேலஸ் என்பவர் தான் ஆக்கத்திறனில் 4 படிநிலைகள் இருக்குது என்று குறிப்பிட்டார். அதனால் நுண்ணறிவின் தந்தை யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பீனி, ஆல்பர்ட் பீனி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஆக்கத்திறனின் தந்தை யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாரன்ஸ். ஆக்கத்திறனின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா டாரன்ஸ் என்பவர் தான் ஆக்கத்திறனின் தந்தையாகவும் நுண்ணறிவின் தந்தையை ஆல்பர்ட் பீனி என்றும் அழைக்கிறோம்.